எலக்ட்ரிக்கல் சார். இது வந்து எலக்ட்ரிக்கல் கிளாஸ். ஓகே சார். ஸோ இது கிளாஸ் ரூம் ஆஸ் வெல் அஸ் நம்ம லேபு சார். ஒரு சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குன்ற ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சார். ஸோ இப்படி தான் வந்து பிஸ்கெட்ஸ் இருக்கும், இப்படி தான் வந்து சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இதை கவர் பண்ணுறோம் சார். இலவசமான இந்த கோர்ஸ் வந்து அனைவரும் பயன்படுத்திக்கலாமா? கண்டிப்பாக சார் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம யாருமே வந்து ஃப்ரீ கோர்ஸ்னால் ரொம்ப அலட்சியமாக இது பண்ணுவோம். மணி கொடுத்து லேர்ன் பண்ணிக்கிறத விட இங்கே ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் தராங்கன்னும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமே. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிவா அருண் டிவி. வியூஸ், நம்ம சிவா அருண் டிவிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிங்க. வியூஸ், இந்த வீடியோ வந்து மற்ற வீடியோஸ் மாதிரி இது ஒரு ரிவ்யூ கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ இது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னா, ஐடிசி மிஷன் சுனேரக்கல் ஒளிமயமான எதிர்காலம் தொழிற்பயிற்சி மையத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம படிப்புக்கு அப்புறம் நம்ம என்ன வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்பவே யோசிப்போம். அப்படி நம்ம யோசிக்கும் போது இந்த ஒரு பயிற்சி மையம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, கம்ப்யூட்டர் கோர்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிற் கல்வி இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒரு 3 மந்த் கோர்ஸ் வந்து இலவசமாகவே அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த பயிற்சி மையத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒளிமயமான வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிக்கலாம். இளைஞர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவராக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம் சார். சார், உங்கள் பேருங்க சார்? என் பேர் சுரேஷ்குமார் சார். இந்த தொழிற்பயிற்சி ஆரம்பித்து எவ்வளோ நாட்கள் ஆச்சுங்க? இந்த தொழிற்பயிற்சி நம்ம வந்து இது ஐடிசி நிறுவனம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிங்க. சிஎஸ்ஆர்ன்றது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க சார். இவங்க எங்கள் கம்பெனி வந்துங்க பிஎல்எஸ் சொல்லுவாங்க, பிரைட் லைட் சொசைட்டி. அவங்க கூட இணைஞ்சி நம்ம வந்து கடந்த ஒரு 4 வருட காலமாக பண்ணிகிட்ருக்கோம் சார். ஆமாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 இடத்துல இருக்குங்க. ஸோ எங்கெங்கே இருக்குன்னா, திருச்சியில் இருக்குங்க, விராலிமலை. ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் இருக்குங்க, ஒசூரில் இருக்குது, அப்புறம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் நம்ம காரமடை இருக்குங்க, அடுத்து வந்து சிவகாசியில் இருக்குங்க. ஆமாங்க சார். இங்கே தொழிற்கல்வி வந்து என்னென்ன தொழிற்கல்வி இங்கே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான தொழிற்கல்வி பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஒன்று வந்து சேல்ஸ் அண்ட் எப்படி சார், ரீட்டெயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், அதாவது பேசிக்காக கம்ப்யூட்டரை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் சார். மூணாவதாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கலை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் சார். சார், நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஏஜில் இருக்கணும் இங்கே வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே நம்ம செய்யக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு தொழிற்கல்வியாக சொல்லிக் கொடுக்கறதுனால இங்கே பழகி வெளியே வேலை வாங்கி கொடுக்க போகிறோம். அதுக்காக மினிமம் 18 இருந்து ஒரு 30 வயதுக்குள்ள இளைஞருக்கு நம்ம வந்து வாய்ப்புகள் அறிவிக்கிறோம். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, ஆண் மாணவர்களுக்கும் பெண் மாணவர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆமாங்க சார், கண்டிப்பாக சார். சார், எத்தனை மாதம் நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து ரன் பண்ணுறீங்க? இது வந்து 2 பிரேக்கப்பாக பண்ணுறோம் சார். இந்த ரீட்டெயில்டு ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 மாதங்கள் மட்டும்தான் சார் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். ஓகேங்களா. மற்ற தொழிற்கல்வி, அதாவது டிடிஓ அப்படின்ற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸும் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டண்ட்டும், இது ரெண்டும் 3 மாதங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். 3 மந்த் கோர்ஸாக நீங்கள் வந்து நார்மலாக? ஆமாம், பிரேக்கப் பண்ணிகிட்ருக்கோம் சார். சார், இப்போ இந்த படிப்பை முடித்தது உடனேவே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா சார்? ஆமாம் சார், அதையும் நீங்கள் பண்ணி தரீங்க? ஆமாங்க. 100% வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்புகளை அரேஞ்ச் பண்ணி தரணும் சார். இது வந்து எங்களோட பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை 100% பண்ணி ஆகணுன்ற கட்டாய ரீதியாக இருக்கும் சார். அப்படி இருந்தால் மட்டும்தான் மாணவர்களுக்கு அதிகமான ஊக்கத்தொகை இருக்கும் அப்படின்றது எங்களோட. முற்றிலும் இலவசமான ஒரு கல்வி தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இல்லைங்களா சார்? கண்டிப்பாக சார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸு, காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் அவங்க படிக்க முடியல, அதாவது சமுதாயத்தில் அவங்களால பொருளாதார ரீதியாக மேற்கொண்டு படிக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்படுற ஒரு மாணவிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆமாங்க சார். சார், எப்படி சார் மாணவர்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல வகையில் பயன்படுத்திட்டு இருக்காங்களா? நம்ம கிட்ட சேரக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாங்க சார், நல்லபடியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க சார். இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு தொழில் பழகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு தான் இன்றைக்கி இளைஞர்கள் இருக்காங்க. ஆமாம் சார். அதாவது சீக்கிரமாக வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது சார். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வரும்போது மினிமம் 2 மாதத்துக்குள்ளே பழகி அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலுக்கு பழக சொந்தமாக ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க சார். ஆமாங்க சார், கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த தொழிற்கல்வி அமைந்திருக்கக்கூடிய இடம் எங்கே, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா மாணவர்கள் யாராவது தொடர்பு கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் காரமடை.
ஓகேங்களா. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா திரு வந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது சார். இப்போ காரமடைன்ற ஒரு சென்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மருதூர்ன்ற ஊரில் நம்ம பண்ணுறோம் சார். ஏன் நம்ம மருதூரில் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஐடிசி நிறுவனம் எங்கள் பக்கத்தில் இருக்குது சார். அதனால் அவங்களோட நிறுவனத்துக்கு இணைஞ்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். சார் இப்போ உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். மாணவர்கள் யாராவது தொடர்பு வந்து இங்கே வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9047444686. இந்த நம்பரை தொடர்பு கொண்டாலே மாணவர்கள் வந்து அட்மிஷன் வந்து இங்கே பண்ணிக்கலாங்களா சார்? தாராளமாக படிக்கலாங்க சார். அட்மிஷன் தாராளமாக படிக்கலாம். டைமிங் வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? காலையில் 9:30 மணியில் இருந்து சார் ஈவினிங் 4 மணி வரைக்கும் நம்மளோட கிளாஸ் ஹவர்ஸ் சார். இது இடைப்பட்ட நேரத்தில் பிரேக் இருக்குங்க சார். லஞ்ச் வந்து 1 மணி நேரம் லஞ்சுங்க சார். லஞ்ச் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துடும். ஆமாங்க சார், அவங்க எடுத்து வரணும் சார். ஆமாங்க சார். லீவெலாம் இருக்குங்களா சார் இந்த சென்டருக்கு வந்து லீவ்? கண்டிப்பாக சார். இந்த 7 நாள் 6 நாள் கல்வி வருங்க சார். சண்டே மட்டும் லீவுங்க சார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸு, அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸு இல்லைனா வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸில் நம்ம லீவ் விட்டுறோம் சார். ஆமாங்க சார். நம்மளுடைய வியூவர்ஸுக்கு வந்து சென்டர் வந்து எப்படி நீங்கள் பராமரிச்சிருக்கீங்க, இல்லை என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னென்ன சொல்லித்தரீங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் கண்டிப்பாக சார் சொல்லிடலாங்க சார். ப்ளீஸ் வாங்க சார். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் சார். இது வந்து எலக்ட்ரிக்கல் கிளாஸ். ஓகே சார். ஸோ இது கிளாஸ் ரூம் ஆஸ் வெல் அஸ் நம்ம லேபு சார். இந்த லேபில் எப்படி வந்து என்ன மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக சார் பேசுவாங்க. அதாவது இது வந்து லேப் சார். இந்த லேபில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்குது, இது எப்படி பயன்படுத்தணும், இது எந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது. அடுத்து வந்து சேஃப்டி சார். சேஃப்டியாக இருக்கணும், எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பண்ணுறோம் சார். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறத ப்ரீஃபாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சார். கண்டிப்பாக சார். இந்த கோர்ஸ் வந்து அதே 3 மந்த் தான்? ஆமாங்க சார். இது 3 months கோர்ஸ் தான் சார். இந்த 3 months கோர்ஸ் தான். இந்த 3 months கோர்ஸ் முடிஞ்ச உடனே இது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம வேலை வாங்கி தரோம். நம்ம என்னெல்லாம் சொல்லித்தரோம் கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கலில் சார் பேசிக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் எலக்ட்ரிக்கல்லாம் என்ன, அதுக்கடுத்து சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸு வயரிங் எப்படி பண்ணணும் ஓகேங்களா சார். அதுக்கப்புறம் அப்ளைன்சஸ் மிக்சி, கிரைண்டரு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர், இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் சார். இது எப்படி சர்வீஸ் பண்ணணும், எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வரைக்கும் நம்ம சொல்லி தந்துடுறோம் சார். கண்டிப்பாக சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் பசங்க மட்டும் தான் எடுத்துக்கிறாங்களா சார், பொண்ணுங்களும் விரும்பி? இல்லைங்க சார், இப்போதைக்கு நம்ம வந்து பசங்க மட்டும் தான் சார் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். கண்டிப்பாக சார். இனி ஃபியூச்சரில் பெண்களுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலான்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆமாங்க சார். கண்டிப்பாக இருக்குங்க சார். ஆமாங்க சார். நெக்ஸ்ட் சார் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிலேட்டடாக சொல்லித்தரது சார். அதாவது ரீட்டெயில் சொல்லுவாங்க சார் இதை. ஸோ இங்கே வந்து சேல்ஸ் எப்படி பண்ணணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், ஸோ ஒரு புது பொருள் வந்தால் அந்த பொருளை எப்படி வந்து மக்களுக்கு அறிவுறுத்தி அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கணும், இப்படிலாம் வந்து கஸ்டமரை பற்றி தெரிவிக்கிறது ஒரு இது சார் கிளாஸ் சார். இந்த கிளாஸ் ஸோ இது வந்து 2 மாதம் தான். ஸோ இந்த 2 மாதம் முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த ரீட்டெயில் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை வாங்கி தரோம் சார். கண்டிப்பாக சார். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சார். வாங்க சார். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குன்ற ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சார். ஸோ இப்படி தான் வந்து பிஸ்கெட்ஸ் இருக்கும், இப்படி தான் வந்து சாக்லேட்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இதை கவர் பண்ணுறோம் சார். ஸோ கஸ்டமர் வந்தாங்கன்னா எதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற அந்த அட்ராக்ஷன் எப்படி பண்ண முடியுன்றதை நம்ம சொல்லித்தரோம் சார். கண்டிப்பாக சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வச்சுக்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நீங்களே எல்லாமே நம்மளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரோம் சார். அடுத்து சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கோட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ஓகே நம்ம சொல்லித்தரோம் சார். ஆமாங்க சார். கண்டிப்பாக. கிளாஸ் நடந்துட்டு இருக்குமா சார்? இல்லை, கிளாஸ் முடிஞ்சு போகுது சார். பார்க்கலாம். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடிஓன்றது டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு வந்துருவோம் சார். ஸோ இங்கே வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ், ஸோ கம்ப்யூட்டரை பற்றின விஷயத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நடக்கிற கிளாஸ் தான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே உட்காந்துருக்காங்க சார். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்து காமிச்சிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கண்டிப்பாக சார் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ மோரோவர் எல்லாருமே நல்லா பேசுவாங்க சார். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சார் ரேஷ்மா நல்லா பேசுவாங்க. ப்ளீஸ் ரேஷ்மா. வணக்கங்க. வணக்கம் சார். பேருங்க? ரேஷ்மா. நீங்கள் இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 1.5 month ஆச்சு. எப்படி இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு எப்படி நல்லா புரியுது? நல்லா சொல்லிக் கொடுங்க சார். புரியுது சார். நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க? இப்போ வரைக்கும் அந்த டேலியோட பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம் சார். அப்புறம் அந்த பில்லிங்ஸ் எப்படி போடணும் அந்த மாதிரி விஷயம். அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸில் எல்லா ஒர்க் சாஃப்ட்வேர்ஸும் எப்படி லேர்ன் பண்ணுறோம் அதெல்லாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இங்கே வந்தீங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சதா? இது
இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு சார், இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் சரி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த இலவசமான இந்த கோர்ஸை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கலாமா? கண்டிப்பாக சார் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம யாருமே வந்து ஃப்ரீ கோர்ஸ்னால் ரொம்ப அலட்சியமாக இது பண்ணுவோம். மணி கொடுத்து லேர்ன் பண்ணிக்கிறத விட இங்கே ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் தராங்கன்னும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றத ஒரு இதில் தான் வந்தோம். பட் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கணும், வேலை இல்லாதவங்களும் யூஸ் பண்ணிக்கணும், தெரியாதவங்களும் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? சேஃப்டியாக இருக்கா? எப்படி நல்லா இருக்குங்களா? அட்மாஸ்பியர் சேஃபாக இருக்குது சார். ஸ்டாஃப்ஸும் நல்லா கேரிங்காக பார்த்துப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இது பண்ணுறீங்களா, கரெக்டாக இருக்கீங்களா, போகிறீங்களா வரீங்களா, எல்லாமே விஷயங்களும் ஸ்டாஃப்ஸும் சரி, எங்களுக்கு அட்மாஸ்பியர் சரி, எங்களுக்கு சேஃபாக தான் சார் இருக்குது. கேர்ள்ஸ் கண்டிப்பாக சேஃபாக தான் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இங்கே வில்லிங்காக வந்து வரலாம் சார், வரலாம் சார். தேங்க்யூ. வீடியோஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் இருக்கார், சன்னு சொல்கிறத விட ஒரு பையன் இருக்கார். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன். ஸோ அவர்கிட்ட கேட்போம். அப்புறம் வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேருங்க? கௌதம் ராஜ். கௌதம் ராஜ். உங்களுடைய ஏஜ் எவ்வளோ ஆச்சுங்க? 22. இங்கே வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க? டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட். எப்படி இருக்குங்க உங்களுக்கு? நல்லா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சா? டிசிஏ அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது நாலேஜ்? இன்னும் பெட்டராக தான் இருக்குது. பெட்டராக இருக்குது. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க? பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் படிச்சீங்க? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இங்கே எந்த? மேட்டுப்பாளையம். ஸோ அங்கே படிக்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருந்துச்சா? இல்லை, அங்கே படிக்கும்போது இல்லை. நீங்கள் வெளியே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லபடியாக கிடைக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நம்புறேன் சார். நல்லா இருக்குது. நல்லா. நீங்கள் வந்துட்டு டிசபிலிட்டி பர்சன்ங்கிற மாதிரி அவர் சொன்னார். பட் உங்களுக்கு அந்த இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து இன்னும் கூடியிருக்கா? மோட்டிவேஷன் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. சாரி சார், இங்கே லேப் வந்துட்டு எத்தனை சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க? இதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ப்ளீஸ் வெல்கம் சார். சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்காகவே இந்த சிஸ்டம் சார். சார் நாட் ஒன்லி இந்த கம்ப்யூட்டர் படிக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, எல்லாருக்கும் நம்ம கம்ப்யூட்டர் சொல்லி தரோம் சார். எலக்ட்ரிக்கலாக ஆகட்டும், ரீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து சிஸ்டம் வைஸாக பேசிக்காக சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ இங்கே வந்து ஒரு 30 சிஸ்டம் இருக்குது சார். இந்த 30 சிஸ்டமும் ஸோ பீரியடிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து அவங்களே இது பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இல்லை சார், 30 சிஸ்டம் நீங்கள் சொன்னீங்க சார். நீங்கள் யூபிஎஸ் ஃபெசிலிட்டி இருக்குன்னா கரண்ட் ஏதாவது போயிடுச்சுனாலும் நீங்கள் ஜென்செட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுவீங்க? கண்டிப்பாக சார். இதை யூபிஎஸ் இருக்குது சார். ஸோ யூபிஎஸ் வச்சுருக்கோம். ஸோ பேக்கப் இருக்குங்க. ஸோ எந்த வகையிலையும் அவங்களோட எஜுகேஷன் வந்து எந்த வகையிலுமே வந்து குறையாமல் பண்ணலாம் சார் நம்ம. ஸோ அவங்களுக்கு எல்லா விதமான விஷயம் ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெல்கம் பண்ண விரும்புகிறீங்க? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம். ஸோ இப்போது இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம், அதாவது இந்த பிஎல்எஸ் நம்ம பண்ணக்கூடிய இந்த இலவச கல்வியை வந்து இளைஞர்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத என்னோடய விருப்பம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த தொழில் அது ரொம்ப குறைவாகவே இருக்குது. இந்த தொழிலை நாம் வந்து சுயமாக கற்றுக்கிட்டு நாம் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம், அந்த லெவலுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணி மற்றவங்களும் வேலை தரணும் அப்படின்றதான் நம்ம எண்ணமே. ஸோ இதை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து என்னோட நோக்கம். ஓகே சார். ஒரு வியூவர்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, சார் வந்துட்டு அனைவரும் இந்த இலவச கல்வியை வந்து பயன்படுத்திங்க, இதை பயன்படுத்திட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்திங்க அப்படிங்கிறத தெளிவாக சார் வந்து சொல்கிறாரு. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக அமையும். சார் மிக்க நன்றிங்க. தேங்க்யூ சார். ஸ்டடியில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மற்றும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.